அதான் அநீதி, ஆதவ அர்ஜுனா, அராஜகம், செங்கோட்டையன், அப்புறம் தில்லுமுள்ளு, விஜய், இது எல்லாமே தாவேக்கா. திருமாவளவன் அவர்கள் வந்து டிஎம்கே அடிமையாக வச்சுக்கணும் அவசியம் இல்லை. அவரே சொல்லியிருக்காருல்ல, எனக்கு சீட்டே வேணாண்டா, எனக்கு சீட்டே தேவையில்லை. அவர் சொல்றது கொள்கை கூட்டணி. விஜய் இப்போ புதுசாக வந்திருக்காரு. அவர் வந்தால் நான் மற்ற கட்சி மாதிரி நான் ஊழலே பண்ண மாட்டேன். பண்ணுவாங்க, பண்ணாமலாம் இருக்க மாட்டாங்க. யாரும் அப்படிலாம் சொல்ல முடியாது. அதிமுக பாஜக கூட்டணி அதே பண்ண போகுது. அதிமுக அந்த புறம்போக்கு வரக்கூடாது. பாஜக தமிழ்நாட்டில் வரணும்னா தமிழ்நாட்டுக்கு எதாவது பண்ணணும் இல்லை. விஜய் ஜெயிப்பார்னு ஒரு காலத்தில் சொன்னது உண்மைதான். அதுல ஜாதகத்தில் பொய் கிடையாது. அதாவது நான் வந்து நேர் ரூட்ல போகணும் சார், இந்த நேர் ரூட்ல போனா பாரிஸ் போலான்னு சொல்றேன். லெப்ட்ல ஒரு ரூட் இருக்கு, அந்த ரூட் போங்க சார், ஷார்ட்டு சரி கிடையாதுங்கிறேன். இவரை அந்த லெஃப்ட் ரூட்டுக்கு இழுத்துட்டு போறாங்க. அப்போ நாங்கள் என்ன பண்ண முடியும்? அதுக்கு பேர் தான் தட் இஸ் விதி. ஒன்றும் இல்லை, சிம்பிளாக அவரே ஒரு கால்குலேட் பண்ணிக்கலாம். இப்போ இருக்கிற 234 தொகுதியில் ஒரு 5 தொகுதி ஸ்ட்ராங்காக நான் ஜெயிக்கக்கூடிய தொகுதிகள் ஒரு 5ன்னு சொல்லி அவரே லிஸ்ட் போட்டு பார்க்க சொல்லுங்கள். அதிலே தெரிஞ்சிடும் அவரோட ஸ்ட்ரென்த்து. தாவேக்கா ஒரு பொறுக்கி அப்படின்றத திமுக புரிஞ்சுக்கிட்டு திரட்டி அடிப்பாங்க. எப்படின்னா தேர்தலில் திரட்டி அடிப்பாங்க, வீடு வீடாக போய் திரட்டி அடிக்க மாட்டாங்க. தேர்தலில் நல்ல பாடம் கற்றுக் கொடுப்பார்கள் திமுகவுக்கு தெரியாத அரசியல் கிடையாது. தமிழ்நாட்டில் என்ன பிரச்சனை இல்லை, மத பிரச்சனை. மதம் கிதம்லாம் நம்மளுக்கு இல்லை. எனக்கு தேவை ஸ்டாலின். இப்போ ஊழலே நான் பண்ண மாட்டேன், மற்ற கட்சி மாதிரி நான் ஊழலே பண்ண மாட்டேன் அப்படின்ற. ஏன் ஊழலில் பணம் எப்படியா வாழ்வா, எப்படியா கட்சி நடத்துவா? சைடில் காசு வாங்கினாலும் நடத்த முடியும். உன் சொந்த காசு வச்சு பண்ண முடியுமா? இப்போ நடித்த காசு எல்லாமே செலவு பண்ணிடுவான். அதோட எங்கே வாங்கியிருக்கானே கேள்விப்பட்டிருக்கேன். இது என்ன நான் போது தெரில. டிவிக்கேல ஒரு காலத்தில் விஜயோட ரசிகராக தான் இருந்தேன். நான் தான் அவர் ஜாதகமே பார்த்து அரசியலுக்கு வருவார் சொன்னது நான் தான். மாநாடு 2 போடுவார் சொன்னது எல்லாம் நான் தான். இப்போ அவருடைய போக்கு வித்தியாசமாக இருக்குது. இப்போ புதுசாக விஜய் வந்து அவனை எங்க சூப்பர் ஸ்டாருக்கு இல்லாத வேல்யூ விஜயகாந்துக்கு இல்லாத வேல்யூ இவனுக்கு வந்துச்சா? அவர் வந்தால் நான் இப்போ ஊழலே நான் பண்ண மாட்டேன், மற்ற கட்சி மாதிரி நான் ஊழலே பண்ண மாட்டேன் அப்படின்ற. ஏன் ஊழலில் பணம் எப்படியா வாழ்வா, எப்படியா கட்சி நடத்துவா? சைடில் காசு வாங்கினாலும் நடத்த முடியும். உன் சொந்த காசு வச்சு பண்ண முடியுமா? இப்போ நடித்த காசு எல்லாமே செலவு பண்ணிடுவான். அதோட எங்கே வாங்கியிருக்கானே கேள்விப்பட்டிருக்கேன். இது என்ன நான் போது தெரில. ஆஃபீஸ்லேயே மீட்டிங்கு, ஆஃபீஸ்லேயே ஒருத்தரையும் கூப்பிட்டு வச்சு பேசுறது அவங்களுக்கு ஓகே, கட்சிக்கு ஓகே. கட்சியை வளர்க்கணும் யார்? மக்கள் வேணுங்க. உறுப்பினர்கள் இருந்தால் போகாது. உறுப்பினர்கள் வந்து மக்களுக்கு சேவை செய்கிறதுக்கு தான் உறுப்பினர். ஓகேங்களா? அந்த உறுப்பினர் வந்து மக்களை கலந்து மக்களுக்கு என்ன தேவைங்கிறத பார்க்கணும். பனையூர்லேயே மீட்டிங் போட்டு பிரயோஜனம் இல்லை. ஏன்னா நானும் டிவிக்கேல ஒரு காலத்தில் விஜயோட ரசிகராக தான் இருந்தேன். நான் தான் அவருக்கு ஜாதகமே பார்த்து அரசியலுக்கு வருவார் சொன்னது நான் தான். மாநாடு 2 போடுவார் சொன்னது எல்லாம் நான் தான். இப்போ அவருடைய போக்கு வித்தியாசமாக இருக்குது. ஏன் மேடம் விஜய் ஸ்டாலின் ஒன்றும் பண்ணலை. அதிமுக பாஜக கூட்டணி இது எப்படி பார்க்குறீங்க? அவங்க வந்தால் நான் நல்லது பண்ணுவேன். அது ஜெயலலிதா இருந்ததுன்னா ஓகே. ஜெயலலிதா இல்லை, அதனால் அது கொஞ்சம் ஸ்ட்ராங் இல்லை. அவருக்கு நிறைய ஃபேன் பேஸ் இருக்குது. நமக்கும் விஜய் பிடிக்கும் ஆக்சுவலாக. ஆனால் அதெல்லாம் வந்து ஓட் பண்ணுற அளவுக்கு அவர் நல்லா நடிப்பார், நல்லா டான்ஸ் ஆடுவார், டைலாக் நல்லா பேசுவார். இப்போ அவரை ஸ்க்ரீனில் பார்க்கும்போது நமக்குலாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அவர் படத்துக்கு போனால் சந்தோஷமாக இருக்கும். ஆனால் அந்த ஸ்டேஜுக்கு அவர் வரத்துக்கு 30 வருஷம் உழைச்சிருக்காருல்ல. அவரோட எல்லா படமும் நல்லா இருக்காது இல்லையா? ஏன்னா இப்போ அவர் வந்தால் மற்ற கட்சி மாதிரி நான் ஊழல் பண்ண மாட்டேன் அப்படின்றது அதை எப்படி நான் பார்க்குறீங்க? அந்த இன்கம் டேக்ஸ் ஃபைன் கட்டிட்டார் அவர். ஆனால் அந்த கேஸ் போயிட்டுருக்குல்ல. அதான் அநீதி, ஆதவ அர்ஜுனா, அராஜகம், செங்கோட்டையன், அப்புறம் தில்லுமுள்ளு, வேறு யார் இருக்கா அதில்? விஜய். ஆமாம், இது எல்லாமே தாவேக்கா அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறேன். அப்படியே கண்ணாடி முன்னாடி நின்று சொல்ல வேண்டியதா? கரூரில் 40 பேரை கொலை பண்ண பிறகு. ஏன்னா இவங்களாம் ஆரம்பித்த காலத்துலேயே வந்து காணாமல் போயிடுவாங்க பார்த்தோம். ஆனால் 3 வருஷம் வந்திருக்காங்கன்னா ஓகே. ஆனால் 3 வருஷம் வந்தது மட்டும் பெருசு கிடையாது. மக்களுக்கு எதனா செய்யணும் அடுத்தடுத்த தேர்தலில் நின்று. அவர் எவ்வளோ சீட்டில் நிற்கிறாரு, என்ன சின்னத்தில் நிற்கிறாரு, அவரோட கொள்கைகள் என்னென்னலாம் பண்ண போகிறாரு, இந்த காலேஜ் எல்லாம் ப்ரைவேட் காலேஜ்லாம் கவர்மெண்ட் காலேஜாக ஆக்க போகிறாரா, ப்ரைவேட் ஸ்கூல்லாம் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் ஆக்க போகிறாரா, ஏதாவது ஒன்று கொடுக்கணும். கொடுத்தா தான் மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகும். சும்மா ஒன்றும் இல்லை, எல்லாத்தையும் பெரியார் படத்தை மாட்டிக்கிட்டு வரிசையாக வச்சுட்டு இருந்தால் அது இதாகாது. இன்றைக்கி வேணால் அவருங்க இளைஞர் பட்டாளம் இருக்கலாம். அதே போல் அவரோட கொள்கைகள் என்னன்னு தெரிஞ்சால் தான் எல்லாருமே ஓட்டு போட வருவாங்க. இப்போ வந்து ஆதவ அர்ஜுனா சொல்கிறாரு திருமாவளவன் வந்து திமுக அடிமையாக வச்சுருக்கு அப்படின்றாரு. அதை பற்றி என்ன பார்க்குறீங்க? திருமாவளவன் அவர்கள் வந்து டிஎம்கே அடிமையாக வச்சுக்கணும் அவசியம் இல்லை. அவரே சொல்லியிருக்காருல்ல, எனக்கு சீட்டே வேணாண்டா, எனக்கு சீட்டே தேவையில்லை. அவர் சொல்கிறது கொள்கை கூட்டணி. இப்போ ஓட் பேங்க் பாலிடிக்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஓட்டு போட்டால் தான் அது ஒரு இடத்துல நிற்கும். தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஒரு கூட்டணி ஆட்சி தான் என்றைக்குமே வரும். எல்லாரோட ஓட்டுமே அது வந்து அது ஒரு காம்பவுண்டாக வந்து ஒரு இடத்துல நின்னால் மட்டும்தான் அது நிற்க முடியும். ஸோ அப்படி பார்க்கும்போது திருமாவளவன் இங்கே டிஎம்கேல இருக்கிறது ரொம்ப அவங்களுக்கு தான் பெரிய பலம். அவர் சீட்டு கொடுத்தாலும் கொடுக்கலாம், அவர் அங்கே சப்போர்ட் பண்ணுவார். அதில் எந்த மாற்றமும் இல்லை கண்டிப்பாக.
விஜய் மற்ற கட்சி மாதிரி நான் ஊழலே பண்ண மாட்டேன். பண்ணுவாங்க, பண்ணாமலாம் இருக்க மாட்டாங்க. யாரும் அப்படிலாம் சொல்ல முடியாது. கொஞ்சமாவது பண்ணுவாங்க, ஆனால் தெரியாதுல்ல. வந்த பிறகு தான் தெரியும் எப்படி இருக்கு. அதிமுக பாஜக கூட்டணி அதே பண்ண போகுது. அதிமுக அந்த புறம்போக்கு வரக்கூடாது. பாஜக தமிழ்நாட்டில் வரணும்னா தமிழ்நாட்டுக்கு எதாவது பண்ணணும்ல. இப்போ 2021 எலெக்ஷனில் உதயநிதி வந்து அந்த செங்கலை தூக்கி காமிச்சார் இல்லையா? அந்த செங்கல் இங்கே எப்படி இருக்குது? அங்கேயே தானே இருக்குது. அந்த ஸ்கீம் எப்போ முடியும்? அதை பற்றி யாரோ இங்கே வந்தாங்க, மோடி எத்தனை பேர் வராரு, இப்படி அவர் காமிச்சாரு, இல்லை அந்த ஸ்கீம் இப்போ முடிய போகுது அப்படிலாம் தேவை சொல்லணும்ல. அவங்க வந்து சொல்கிற பற்றி தெரில நமக்கு. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க பண்ணுற அந்த டிவைட் பாலிடிக்ஸ் இங்கே நடக்க போகிறதில்ல. இங்கே அடித்தாலும் முடிச்சா நம்மளாம் அண்ணன் தம்பி தான். விஜய் ஜெயிப்பார்னு ஒரு காலத்தில் சொன்னது உண்மை தான். அதில் ஜாதகத்தில் பொய் கிடையாது. அதாவது நான் வந்து நேர் ரூட்டில் போகணும் சார், இந்த நேர் ரூட்டில் போனால் பாரிஸ் போகலான்னு சொல்கிறேன். லெஃப்ட்டில் ஒரு ரூட் இருக்குது, அந்த ரூட் சார் ஷார்ட்டு சரி கிடையாதுங்கிறேன். இவரை அந்த லெஃப்ட் ரூட்டுக்கு இழுத்துட்டு போகிறாங்க. அப்போ நாங்கள் என்ன பண்ண முடியும்? அதுக்கு பேர் தான் தட் இஸ் விதி. புரிஞ்சுங்களா? அதையும் விதியும் மதியால் மாற்றலாம்னா இவரை மதியை யோசிக்க மாட்டேங்கிறாரு. சுற்றி வர இவர் இருக்கிறவங்க யோசிக்க விடலை. அப்படி இவ்வளோ ஒன்றும் இல்லை, முதியோர்களுக்கு பாதுகாப்பு கொடுப்போம், முதியோர்களுக்கு நாங்கள் மதிப்போம்னு சொன்னார். நான் முதியோர் தானே, நான் தானே அவருக்கு எல்லாமே சொல்லிட்டு வந்தேன். என்ன ஒரு ஆஃபீஸுக்கு கூப்பிட்டு என்ன கௌரவிச்சிருக்கலாமே. அதாவது சில பேருக்கு வந்து ஒரு இல்யூஷன் ஒன்று சொல்லுவாங்க இல்லையா ஆங்கிலத்தில், இல்லாத ஒன்றை இருக்கிறதா நினச்சி அப்படியே வாழ்வாங்க. அந்த மாதிரி வந்து யாரோ விஜய்க்கு சொல்லியிருக்காங்க, நீங்கள் வந்து திமுகவை வீழ்த்தக்கூடிய ஒரு சக்தியாக இருக்கீங்க அப்படின்னு. தனக்கு அந்த சக்தி இருக்கிறதாக நினைத்து அந்த சூதுக்கவும் படத்தில் கதாநாயகி கேரக்டர் படத்தில் எங்கேயுமே இருக்க மாட்டாங்க, ஆனால் அதோட குடும்பம் நடத்துவார் விஜய் சேதுபதி. அந்த மாதிரி ஒரு நம்பிக்கையோட விஜய் அவர்கள் வந்து ஒரு குடும்பம் நடத்திட்டு இருக்காரு. அது விவாகரத்தானாலும் பெரிய கவலை கிடையாது, சேர்ந்து வாழ்ந்தாலும் பெரிய கவலை கிடையாது. அந்த மாதிரி தான் விஜய்க்கு அது ஒரு கற்பனாவாதம், அவ்வளோதான். அதை சொல்ல டிஎம்கே வந்து நாங்கள் தான் அழிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. அது எல்லா கட்சியும் சொல்கிற அப்படி தனியாக ஸ்டார்டிங் வந்த எல்லா கட்சியும் சொல்கிற ஃபஸ்ட்டு விஷயம், யார் எதுக்குறாங்களோ அவங்க நாங்கள் மட்டும்தான் அழிக்க முடியும், நாங்கள்கிட்ட அந்த பவர் இருக்குன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி தான் இவரும் சொல்கிறார். ஒன்றும் இல்லை, சிம்பிளாக அவரே ஒரு கால்குலேட் பண்ணிக்கலாம். இப்போ இருக்கிற 234 தொகுதியில் ஒரு 5 தொகுதி ஸ்ட்ராங்காக நான் ஜெயிக்கக்கூடிய தொகுதிகள் ஒரு 5ன்னு சொல்லி அவரே லிஸ்ட்டு போட்டு பார்க்க சொல்லுங்கள். அதிலே தெரிஞ்சிடும் அவரோட ஸ்ட்ரென்த்து. தம்பி என்ன சொல்கிற கேட்டுக்க, ரஜினி இருந்தான், கமலாசன் வந்தான், பாக்கியராஜ் நின்னான், டி ராஜேந்திரன் நின்னான் பாரு, எல்லாம் அப்படி அப்படியே நேரத்துக்கு ஏற்ற மாதிரி. ஆனால் புத்திசாலி கமலாசன். நேக்கா அவனுக்கு நல்ல பதவி கொடுத்தாரு. நேக்கா அவன் கட்சி ஒன்று இருக்குது, இப்போ ஜாயிண்ட் ஆகிட்டான், இப்போ எம்பி ஆகிட்டான். நான் ஆதவர்ஜுனா வந்து சொல்கிறாரு 2 கோடி ஓட்டை நாங்கள் தொட்டுட்டோம் அப்படின்றாரு. அதை பற்றி எலெக்ஷன் வரட்டும், ரிசல்ட்டை பார்க்கலாம். தாண்டி விட்டாரா? அது மயிரம் பிடுங்க முடியாது. தாண்டி விட்டு தான் சொல்லிடுவோம், பிடிக்க முடியாது சொல்லி. தாவேக்கா ஒரு பொறுக்கி அப்படின்றத திமுக புரிஞ்சுக்கிட்டு திரத்தி அடிப்பாங்க. எப்படின்னா தேர்தலில் திரத்தி அடிப்பாங்க, வீடு வீடாக போய் திரத்தி அடிக்க மாட்டாங்க. தேர்தலில் நல்ல பாடம் கற்றுக் கொடுப்பார்கள் திமுகவுக்கு தெரியாத அரசியல் கிடையாது. நான் மறுபடியும் சொல்கிறேன், அன்னை இந்திராவை எதிர்த்து களம் கண்ட இயக்கம் திமுக, நேருடைய கொள்கையை எதிர்த்து களம் கண்ட இயக்கம் திமுக. இப்போ சமீபத்தில் நடந்திருக்கக்கூடிய பிஜேபி ஆர்எஸ்எஸ்ஸை எதிர்த்து களம் கண்டுட்டு இருக்க இயக்கம் திமுக. 2000 ஆண்டு எதிரியை டிக்ளேர் பண்ணி அடிக்கிற கட்சி இந்தியாவிலேயே ஒன்று திமுக, இன்னொன்று கம்யூனிஸ்ட். இவங்க தான் எதிரியை வந்து சொல்கிறாங்க, இவங்க தான் எதிரி. 2000 வருஷமாக சண்டை போட்டுகிட்டே இருக்கோம். நடுவில் இந்த ராகுலுக்கு தேவையில்லாத வேலை, ராகுலை வெளியே அனுப்புங்க தான் நாங்கள் சொல்கிறோம். ராகுல் குறுக்கில் வராது அப்படின்றாங்க, அவ்வளோதான், வேற ஒன்று. டிவிகேல மட்டும்தான் முடியுமான்னு கேட்டால் முடிய முடியாது. 2020 எலெக்ஷன்லேயும் பாருங்களேன், இப்போ சொல்கிறாங்க மும்முனை போட்டி வந்து 4 முனை போட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இவர் வந்ததுனால என்டிகே நாம் தமிழர் கட்சி தான் ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சி. டிஎம்கேக்கெலாம் கிடையாது, ஏடிஎம்கேக்கும் கொஞ்சம் வீழ்ச்சி இருக்குது. ஏன்னா இப்போது ஏடிஎம்கே ஓட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் ஓட்டு தான் அதிகமான. எம்ஜிஆர்கள் ஜெயலலிதா அவங்களுக்கான ஓட்டு தான். இப்போ அவர் வந்து ஒரு ஏடிஎம்கேக்கும் எதிர்த்து பேசுகிறாரு, எம்ஜிஆர் மாதிரி வரப்போகிறேன், எம்ஜிஆர் மாதிரி பண்ண போகிறேன்னு சொல்கிறது காரணமே ஏடிஎம்கே ஓட்டுக்காக வரதான். மற்றபடி டிஎம்கேக்கெலாம் பாதிப்பு கிடையாது. ஆனால் இதே ஸ்பிட்டாக இருந்தார்னா அடுத்த 5 வருஷமும் டிஎம்கே தான் வரப்போகுது. அந்த 5 வருஷமும் இவர் வந்து இதே ஸ்பிட்டாக டிஎம்கே எதிர்த்து இருந்தார்னா அடுத்த 5 வருஷம் எதிர்பார்க்கலாம் மிகப்பெரிய மாற்றம் வரும். இப்போ கூட கண்டிப்பாக என்ன மாற்றம் வரப்போகுதுன்னா ஓட் பேங்க் உடையும், அவ்வளோதான். மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. கிறிஸ்தவ ஓட்டுகள் இதுக்கு முன்னாடி வந்து டிஎம்கேக்கு தான் சாலிடாக போயிருந்ததுங்களே. இப்போ அதில் வந்து பாதி ஓட்டு வேணால் விஜய்க்கு வேணால் வரலாம், அதுவும் ஆர்சி ஓட்டு தான் வருமே, ரோமன் கேத்தலிக் ஓட்டு. மற்றபடி பெரிய பாதிப்பு தான் கிடையாது. இப்போ தமிழ்நாட்டில் என்ன பிரச்சனை இல்லை, மத பிரச்சனை. மதம் கிதம்லாம் நம்மளுக்கு இல்லை. எனக்கு தேவை எஸ் ஸ்டாலின். அது என்னென்னு வாக்கு கொடுத்துட்டா அவ்வளோ செஞ்சுட்டாரு. அது இல்லாத நிறைய ஒரு பேப்பரில் படிச்சிருப்பா, அது இல்லாத நிறைய செஞ்சுருக்காரு. சத்துணவுக்காரங்களுக்கு, அவங்களுக்கு, இவங்களுக்கு, பணிவிடர்களுக்கு சாப்பாடு கீப்பாடு, படிக்கிற பிள்ளைங்களுக்கு மத்தியான உணவு எல்லாம் பண்ணிட்டுருக்காரு. அவரை மாதிரி இனி சாவுற வரைக்கும் எம்ஜிஆர் எப்படி இருந்தாரோ, அம்மா எப்படி இருந்துச்சோ, அவர் சாவுற வரைக்கும் ஸ்டாலின் தான். அதுக்கு முன்னாடி எந்த மயிர் வரமாட்டா. இந்த பிஜேபி இந்த பாட்டுன்னு கட்டி மயிர் நின்னாலும்
ஒரு சீட் 2 சீட் வரமாட்டேன், டெபாசிட்டே வரமாட்டானுங்க நாய்ங்க. இப்போ இருக்க எல்லா வெல்ஃபேர் ஸ்டேட்டாக தமிழ்நாட்டை முன்னேற்றது டிஎம்கே தான். மகளிருக்கு, மக்கள் படிக்கிறதுக்கு லேப்டாப்ஸ், அப்புறம் நான் முதல்வன் திட்டம், இந்த மாதிரி நிறைய நல்ல ஸ்கீம் இருக்குது. கவர்மெண்ட் ஸ்டேபிளாக இருக்குது. நமக்கு யார் அடுத்து என்ன ஆகும் நமக்கு கவலை இல்லை, நிம்மதியாக போய் தூங்கலாம். கண்டிப்பாக டிஎம்கே தான் வரும். திமுக மட்டும் தான் எதிர்த்து பேசுற மாதிரி இருக்கு, பாஜக இனிமே பேசணும். அது ஒரு பயம் வந்திருக்குங்க. ஏன்னா ஏற்கனவே வந்து மோடி பற்றி பேசி தான் ஜனநாயக படம் வந்து பேன் பண்ணால் அது குறையாக இருக்குது. அது இவர் தான் பினாமி வேறு அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு. ஒரு பக்கம் ஜனநாயகம் வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க, இன்னொரு பக்கம் சிபிஐ வழக்கு போகுது. இந்த நேரத்தில் வந்து நான் திரும்ப எதனா பேசினாங்கன்னா பயங்கரமாக வெளிவாக சந்திப்பார். ஆனால் பயத்தில் வேணால் அப்படி இருக்கலாம். திருமாவளவன் திமுகவோட அடிமையாக இருக்கார் அப்படின்னு ஆதவ் சொல்லியிருக்காரு இல்லையா? அதே திமுகவுக்கு அடிமையாக இருக்கிற பொழுது ஆதவ் வந்து விசிக்காக தான் இருந்தார் கடந்த காலங்களில். அப்போ திருமா அடிமைனா ஆதவ் வந்து என்ன அடிமையின் கால் நெக்கியா அப்படின்னு மக்கள் கேள்வி கேட்பாங்களே. நான் திருமாவே அடிமை அப்படின்னா நீங்கள் யார்? அப்போ திருமாவுக்கு கீழே இருந்து திமுகவுடைய காலை நக்கி குடிச்சிட்டு இருந்தீங்களா அப்படின்னு மக்கள் கேட்டால் ஆதவ் மூஞ்சை கொண்டு போயிட்டு எங்கே வச்சுப்பாருன்ற கேள்வி நமக்கு இன்னும் இருக்குது. இதில் வந்து நான் உள்ளபடியே நான் வந்து இதை எப்படி திருமா பார்க்குறேன்னா, இதை விளையாட்டாக நம்ம பேசுறதெல்லாம் தாண்டி திருமாவை பற்றி பேசுவதற்கு அருகதை இல்லாத ஒரு நபர், ஒரு தனி நபர் தான் ஆதவ். இப்போ வந்து நான் ஒரு இடத்துல இருக்கிறேன், இங்கே ஒரு அநீதி நடக்குது அப்படின்னா நான் குரல் கொடுக்குறேன், ஓகே. ஆனால் நான் யார் எதிர்த்து குரல் கொடுக்குறேனோ அவங்களுக்கு ஃபஸ்ட்டு காதில் கேட்க. அப்போ நான் என்ன பண்ணணும்? கொஞ்சம் எக்கி சொல்லணும், சத்தம் போட்டு சொல்லணும். அப்போ அதுக்கு ஆளுங்கட்சி சப்போர்ட் எனக்கு தேவை. அதான் டிஎம்கேக்கும் விசிக்கும் ஒரு பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது. அவங்கள வந்து அநீதிக்கான அந்த சாதி ஒழிப்பு இதெல்லாம் போன்ற விஷயங்கள் எதுக்குறாங்க. அதெல்லாம் டிஎம்கே சப்போர்ட்டாக இருக்காது, அது தப்புன்னு சொல்ல முடியாது. ஆனால் இதே தனித்து நின்னார்னா அவருக்கு ஓட்டு வருமானு கேட்டால் வராது. அப்போ நான் என்ன பண்ணணும்? எனக்கு மக்களுக்கான ஒரு பிரதிநிதியாக இருக்கணும் அப்படின்னா நான் ஜெயிக்கணும். ஏன்னா ஜெயிச்சு அதிகாரத்தில் போனால் மட்டும்தான் எல்லாமே மாற்ற முடியும், சும்மா குரல் கொடுத்தா முடியாது. அது திருமாவளவன் அவர்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இப்போ ஏடிஎம் கூட போக முடியாது, போனால் பிஜேபிக்கு சப்போர்ட். அது வந்து தலித் மக்களுக்கு பாதுகாப்பே கிடையாது. சரி, தன்னிச்சா நிற்கலான்னு பார்த்தா அதிகாரத்துக்கு வர முடியாது. ஆனால் அவர் தன்னிச்சா இன்னும் வந்து 2011 எலெக்ஷனில் வந்து அதிகமாக ஓட்டு வர ஏதோ 1000 வித்தியாசத்தில் மட்டும் தான் வந்து அவர் தோத்தே பண்ண. அப்போ எந்த அளவுக்கு அவர் தலித் சப்போர்ட் இருக்குது. அப்படிப்பட்ட சப்போர்ட் உள்ள மக்களுக்கு அவர் எதனா பண்ணணும் அப்படின்னா டிஎம்கே கூட நின்று தான் பண்ணி ஆகணும். அது அடிமைன்னு சொல்ல முடியாது, ஒரு சாணக்கியன் தனம்னு சொல்லலாம். அது சில பேர் புரியாமல் அப்படி சொல்லுவாங்க. நானும் ஒத்துக்கிறேன், அவர் கட்சியில் இருந்தவன் தான். இடையில நான் விலகிறேன்னு விலகிட்டேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு என்றைக்குமே ஒரு பெரியவங்களுடைய ஆலோசனை வேணும் இல்லையா? நான் அவருக்காண்டி கிட்டத்தட்ட 3000 சில்லற பேட்டியில் இது வரைக்கும் யூடியூப்பில் பேசியிருக்கேன்னா ஒரு 70% அவரை பற்றி தான் நான் பேசியிருக்கேன். மக்களே என்னை பாராட்டியிருக்காங்க. என்னுடைய சப்ஸ்கிரைபர் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 1,66,00,000 என்னுடைய சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. எனக்குன்னு என்னை ஃபாலோ பண்ணியே நெல்லைய கஜேந்திரன் எனக்கு யூடியூப்பில் என் பேரை போட்டாலே வர அளவுக்கு யூடியூப்பில் பண்ணி கொடுத்துருக்காங்களே. அப்போ டிவிக்கில் என்னை கூப்பிட்டு ஆஃபீஸில் கூப்பிட்டு ஒரு 20 ரூபா டவல், ஒரு 50 ரூபா மாலை போட்டு நம்ம கட்சிக்காக ஒரு முதியவர் வந்து எனக்காண்டி ஆரம்பத்துலேருந்து பேசியிருக்காரு, அவரை நான் மரியாதை செய்கிறேன். அதனால் நீங்கள் இவர் எங்கெல்லாம் வரோம் இவருக்கு மரியாதை செஞ்சு இவரை பேச விடுங்க, ஒவ்வொரு ஏரியா பட்டி தொட்டியெல்லாம் இவரை கூட்டிகிட்டு போங்க, இவரை பேச்ச பார்த்து நம்ம நீங்கள் கற்றுக்குங்கன்னு சொல்லியிருக்கலாமே. ஏன் தலைவர் விஜயை பார்க்க என்ன யாரும் அலோவ் பண்ணலை? அப்போ மாவட்ட செயலாளர் இருக்கிற இது நான் பேட்டி பேசியிருக்கேன். அமெரிக்கா, லண்டன், சுவிட்சர்லாந்து, கனடாலேருந்து என்னை கூப்பிட்டு வாழ்த்து பேசி இங்கே என்னை வந்து பார்த்துட்டு போகிறாங்களே, மெட்ராஸ் வந்து பார்த்துட்டு போகிறாங்களே, நல்லா பேசுகிறீங்க ஐயா, நல்லா செய்யுங்க, விஜய் ஹெல்ப் பண்ணுங்கன்னு அவங்க சொல்கிறாங்க. நான் யாருக்கு பேசினானோ யாருக்காண்டி மூச்சை போட்டு கத்தனோ அதுக்கு அந்த கட்சியிலேருந்து ஒத்தனாவது என்னை வந்து பார்த்துட்டு போனா